இன்று பெரும்பாலான மக்கள் ஒன்று மத்தாப்பு கவர்ச்சியில் மயங்கி கிடக்கிறார்களா, இரண்டு சமூக அநீதிகளை கண்டு சரவெடியாய் வெடிக்கிறார்களா, இல்லை மூன்று தடைக்கற்களை தகர்த்து ராக்கெட்டாய் உயர பறக்கின்றார்களா, இல்லை நாலு என்ன சார் வாழ்க்கை எல்லாம் புஸ்வானம்தான். இப்படி நாலு தலைப்பு. ஐயா, ஒரு நாட்டுல தலைவிதியை நிர்ணயிக்கப்படுகிறது பள்ளிக்கூடத்தில் இருக்க வகுப்பறைதாயா. ஆனா இன்றைய மாணவர்களை பார்த்தீங்கன்னா டிவிலையும் கம்ப்யூட்டர்லையும் செல்போன்லையும் தானையா பொழுத போக்குறாங்க. டிவி எடுத்துக்கிறோம், வெறும் சினிமாவையும் நாடகத்தையும் அதுக்கப்புறம் வேற விளம்பரத்தையும் தானையா பார்க்குறாங்க. விளம்பரத்தை பார்த்துட்டு பல பேரோட வாழ்க்கை வீணா போயிருக்குங்கய்யா. நானும் அப்படிதாங்கய்யா. விளம்பரத்தில் சொன்னாங்க நன்கு வளர வேண்டுமா அப்படின்னாங்க. ஏன் வளர்ச்சி கொஞ்சம் கம்மி, நம்மளும் வாங்கி சாப்பிடுவோன்னு சாப்பிட்டையா 2 மடங்கா இப்படி வளர்றதுக்கு பதில 4 மடங்கா இப்படி வளர்ந்துட்டு இருக்கீங்கய்யா. அந்த அண்ணே குதிச்சிருக்காங்க. நான் இம்த்து குழந்தையா இருந்தவா இவ்வளோ பெருசா ஆயிருக்கேன். அவங்க வாங்கிட்டு வந்தாங்களா, டப்பாவை திறந்தாங்களா, அதை எடுத்து வாயில மொக்குனாங்களா, அதனால தான் அவங்க இப்படி வளர்ப்பதில்ல இப்படி வளர்ந்துருக்காங்க ஐயா. அதை முறையா பால்ல போட்டு குதிக்கணும் ஐயா. ஐயா, இப்ப வந்துச்சு பாருங்க செல்போனு, காதை விட்டு எடுக்காம அடிக்கிறாங்கய்யா. எங்க போனாலும் செல்போனு. ஏன் அன்னைக்கு அப்படிதான்யா அந்த ரோட்ல பார்த்தேன், ஒரு அக்கா நடந்து போயிட்டு இருந்தாங்க, காதல் எதையும் மாட்டிக்கிட்டு தானா புலம்பிட்டு போறாங்க. நான் கூட அந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சோ யாரு பத்தவில்லையோ நினைச்சேன்யா. கடைசியில தான் தெரிஞ்சிச்சு அந்த அக்கா பாட்டுனால மயங்கப்பட்டு கவர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு. ஆகவே இன்றைய பெரும்பாலான மக்கள் மத்தாப்பு கவர்ச்சியில தான் மயங்கி கிடக்காங்க. கமல் சாருக்கு மட்டுமல்ல தசாவதாரம், பெருமாளுக்கு மட்டுமல்ல 10 அவதாரம், எங்க பெண்களுக்கும் இன்னைக்கு 10 அவதாரம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு தந்தைக்கு மகளா, சகோதரனுக்கு நல்ல சகோதரியா, மாமியாருக்கு மருமகளா, மைத்துனனுக்கு நல்ல மதினியா, கணவருக்கு மனைவியா, குழந்தைகளுக்கு நல்ல தாயா 10 அவதாரம் எடுக்கிறாயா. இன்னைக்கு பெண்கள் குடும்பத்துல பொருளாதார நிலையை ஈடுகட்டுறதுக்காக வேலைக்கு போறா. ஒரு பெண் வேலைக்கு போகும் போதும் வரும்போதும் வேலை பார்க்கிற இடத்துலயும் 1008 பிரச்சனையை சந்திக்கிறா. அவளுடைய வீட்டுக்கு வாரா, அவளுக்கு ஆறுதல் கிடைக்கிற இடம் குடும்பம். அந்த குடும்பம் ஒரு கோயிலா அமைஞ்சா பிரச்சனை இல்லை, அந்த குடும்பத்துல ஒரு குடிகார கணவன் அவளுக்கு துணைவனா அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ காலம் ஃபுல்லா செத்துதாயா பழைக்கணும். அவன் கேட்கிற கேள்விக்கு அவ அந்த நிமிஷமே செத்துடலாமான்னு நினைக்கிறான். ஆனா பின்னாடி திரும்பி பாக்குறா, 3 பொம்பளை பிள்ளைங்க, நம்ம செத்துட்டா நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாதிரி ஆயிரக்கூடாதேங்கிறதுக்காக காலம் ஃபுல்லா அந்த கணவனோட குடித்தனம் நடத்துறாளே அந்த ஏழை பெண், அவ வாழ்க்கை இன்னைக்கு புஸ்வானமாதாயா இருக்கு. இன்னைக்கு தீவிரவாதிகள் எல்லாருமே 15 இருந்து 25 வயதுக்குள்ள இளைஞனா இருக்கான். அவனுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவோட ஆபரேஷன், தம்பியோட படிப்பு, அக்காவோட கல்யாணம், இந்த 3க்கும் அவனுக்கு தேவை ஒரு வேலை. அது கிடைக்காத பட்சத்துல அவன் சமூகத்துல ஒரு துருப்பிடிச்ச ஆணியா இருக்கான். அந்த ஆணிய தீவிரவாத இயக்கம்ங்கிற ஒரு காந்தம் வந்து அவனை கவருது, அவனுக்கு மூளை சலவை செய்யுது. மூளைக்கு அழுக்கேற்றும் செயலுக்கு, மூளைக்கு அழுக்கேற்றும் முயற்சிக்கு மூளை சலவை என்று பெயர் வைத்தது யாரோன்னு ஒரு கவிஞன் பாடுறான். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு மகனா, ஒரு குழந்தைக்கு அப்பாவா, இந்திய தாய்க்கு குடிமகனா, ஒரு தேசியவாதியா இருக்க வேண்டிய ஒரு இளைஞன் இன்னைக்கு தீவிரவாதியா தவறான அணுகுமுறைகளால தீவிரவாதியா மாறுறானே, அவனோட வாழ்க்கை இன்னைக்கு புஸ்வானமாதான கையா இருக்கு. ஐயா ஓகோன்னு வாழ்ந்தியா, இன்னைக்கு நடுக்கு தெருக்கு வந்த குடும்பம் என் குடும்பம்யா. எங்கள் அம்மாயா சத்துணவு வேலைக்கு போயிட்டு வந்தா தாயா எங்கள் வீட்டில் சாப்பாடு. எங்கள் அம்மா வேலைக்கு போகலன்னா அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கிடையாதுயா. 13 வயசுலையா எங்கள் அப்பா எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாரு. நீ படிக்கட்டாலும் பரவாயில்லடா, 2 பிள்ளைங்க படிக்கணும், 2 அக்கா தங்கச்சி 2 பேரும் படிக்கணும்னு சொன்னாரியா. ஒரு லாட்ஜுக்கு வேலைக்கு போனையா, நம்ம சிவகாசி ஒரு லாட்ஜ் இருக்கியா, வேலைக்கு போனையா. அந்த லாட்ஜில் பார்த்தீங்கன்னா ரூம் பாய் வேலைக்கு சேர்ந்தையா. அங்கே வர்ற பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னாயா யூபி, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா வருவாங்கய்யா. அங்கே வர்ற பார்ட்டிக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, பட்டாசு வாங்குறதுக்காக நார்த்துலேருந்து வருவாங்கய்யா. அவங்க எப்படி வியாபாரம் பார்க்குறாங்கிற நுணுக்க நான் அங்கேருந்து பார்த்தேன்யா.
ஐயா நான் வேலை பார்த்த இடம் வேணா சாக்கடையாக இருக்கலாம், ஆனால் அங்கே சில நுணுக்கங்கள் இருந்துச்சுயா, அதை நான் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேயா. ஐயா 6 படித்தேன், நான் 6 தாயா படிச்சிருக்கேன், எனக்கு 6 மொழி தெரியும்யா, அந்த மொழியை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேயா. அங்கேருந்து வெளியே வந்தையா, சில வியாபாரம் பண்ணையா. அக்காவுக்கு பார்த்தீங்கன்னாயா ஊரே மச்சுற அளவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தையா. அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சு நீங்கள் மலேசியாவில் இருக்காயா. என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு தெரியுமாயா, இன்னைக்கு படித்து முடிச்சு ஆஸ்திரேலியாவில் PhD பண்ணிட்டு இருக்காயா. ஐயா அது மட்டும் கிடையாதுயா, பெத்த தாய் தகப்பன் இடையாசுன்னு கேட்கலாம்யா. அவங்களுக்கு எங்கே வீடு வித்துட்டு வந்தாங்களோ அதே இடத்துல இன்னைக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன்யா. ஐயா இன்னைக்கு ஒரு இளைஞருக்கெல்லாம் சொல்லுவேன், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். சாதாரணமாக எங்கேயோ கடகோடில் இருந்தேனா, நடுத்தூரில் இருந்தேனா, இன்னைக்கு நான் எத்தனையோ சாதனை சாதிச்சிருக்கேனையா. இத்தனையோ வாய்ப்புகள் இருந்தோம் நீ சாதிக்க பயப்படுறியே. அவனுக்கு சொல்கிறேன், தடைகள் தட்டிகளுக்கு வெளியே வா, என்ன பாரு, என்ன மாதிரி உதாரணம் நாட்டில் ஆள் இல்லையா உனக்கு. தடைகளை உடைச்சு வரணுங்க, தடையே வா வா உடைக்க நாரடி, நீ ரெடியான்னு கேட்டு விடுங்க. நன்றி வணக்கம். வந்தான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, பாரநாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டியிலே, ரயில் வண்டியில மெயில் வண்டியில பாஞ்சி வந்தாரு பறந்து வந்தாரு. பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? என்னை தேடி ஹஸ்பண்டா ஒருத்தர் எனக்கு வாக்கப்பட்டு வந்தாரியா. இப்போ அவர் சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறார். ஏன் தெரியுமா? நான் காக்கா சேர்த்த மாதிரி குருவி சேர்த்த மாதிரி ஆடா மாடா உழைச்சி கருவாட்டு பானைக்குள்ள 50,000 ரூபாய் சிறுவாட்டு பணம் வச்சிருந்தேனையா. இந்த ஆள் எனக்கு தெரியாம 1 லட்சம் வச்சிருந்தாரையா. 1.5 லட்சம் வச்சிருக்கோம், என்ன செய்யலான்னு கேட்டார். ஐயா பெரிய பெரிய பேங்க்கெல்லாம் இருக்குதுயா, நம்ம வேணா ஸ்டேட் பேங்க்ல போட்டுடலாம் ஐயா, பிற்காலத்துக்கு உதவுன்னு சொன்னேன். மனுஷன் கேட்டாரா? இந்த அதிக வட்டிக்கு பேராசை பிடிச்ச மனுஷன் ஆசைப்பட்டு போய் பணத்தை எல்லாம் தனியார் ஃபைனான்ஸில் போய் போட்டாரியா. போட்டால் தங்க காசு கொடுக்குறேன்னா தங்க காசும் கொடுத்தாரு, மெப்ப என் கையில் வளையல் செஞ்சு போட்டாரியா. 10வது நாளியா சட்டி பட்டியெல்லாம் தூக்கிட்டு ராத்திரியா ஓடியா போயிட்டான். எங்களுக்கு பணத்துக்கு பணமும் போய் 3 நாள் வகுத்தாலையும் பிடுங்கி போச்சையா. வகுத்தாலை பிடுங்கி போச்சு, குளுக்கோஸ் ஏற்றிட்டு கிடந்தான். இது இந்த ஆளுக்கு தேவையா? அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு மத்தாப்பு கவர்ச்சியில் தான் மயங்கி போய் கிடக்குறாங்கன்னு சொல்கிறேன் ஐயா. என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு தூத்துக்குடி போனேன். பஸ்ஸில் போனேன். என் வீட்டுக்காரிக்கு வீட்டம்மா தமிழ்லாம் அழகாக பேசுவாள். தமிழ் மேலே கொஞ்சம் பற்று உண்டு. ஆமாம், எனக்கும் தமிழ் மேலே பற்று உண்டு, தமிழ் மொழி மேலே அவளுக்கு பற்று உண்டு, எனக்கும் தமிழ் மேலே பற்று உண்டு. ஏன்னா என் குழந்தைய பேர் தமிழரசி. தமிழ் எல்லாத்தையும் 3ஆக பிரித்து வச்சுருக்கான். முத்தமிழ் இருக்கான், இயல் இசை நாடகம் முப்பால் இருக்கான். என் பையிட்ட கேட்டேன், முப்பால்னா என்னென்ன? வேண்டவே வேண்டாம் தண்ணிப்பால், தூசி குப்பை நிறைந்த பால், எங்களுக்கு தேவை திக்கான பால், சுத்தமான பால்னா என்ன பால்னு. அர்ச்சுனுக்கு அம்மா யாருன்னு கேட்டான். யாரில் என்ன 4.5 பால் யாரெல்லாம் கொடுக்காங்களோ அவெல்லாம் அர்ச்சுனுக்கு அம்மான்னா. நான் கேட்டேன், 3.5 பால் கொடுத்தா முனியாண்டிக்கு அம்மாவால், எல்லாம் 2.5 பால் கொடுத்தா ரெங்கனுக்கு அம்மாவால். முப்பால் ஐயன் வள்ளுவன் தந்த முப்பால், அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். பள்ளிக்கூடத்தில் பரிச்சை வச்சாலும் 3 வருஷம் தான். காப்பரிச்சை, அரை பரிச்சை, முழு பரிச்சை, முக்கால் பரிச்சை கிடையாது. நாங்கள் பாஸ் மார்க் வாங்கினா டாஸ்மார்க்குக்கு போனோம், அங்கேயும் 3 தான். குவாட்ரு, ஆப்பு, புல்லு. அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நொந்து நூலாகி புசுவானமாக போகணுமா? என்னைக்கு 3 முடிச்சு போடுதமோ அன்னைக்கே வாழ்க்கை அழித்து போதையா. அது எப்படி மத்தாப்பாவும் சரவடியாகவும் பறக்க முடியும்? ஐயா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்குயா. 12 மணிக்கு நிம்மதியாக இருக்கா. 1 மணிக்கு நான் வேஷமாக போகிறேன், அந்த பயவுள்ள பாசமாக உட்காந்துருக்கான். 5:30க்கு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், எனக்கு மரியாதை இல்லையா? அந்த மேகலாவுக்கும் கஸ்தூரிக்கும் கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்காளா இல்லையா? இல்லையே. வீட்டுக்குள்ளே போகிறேன், போன மாதம் போகிறேன், என் வீட்டுக்காரி விம்மி அழுதா. ஏமா செல்லக்குட்டின்னே, ஏன்னா நானே நாய்க்குட்டி மாதிரி இருக்கேன். ஏமா செல்லக்குட்டி விம்மி அழுதண்ணே. எத்தான் இந்த சக்தி இருக்காள், அத்தான் சக்தி. யார் சக்தி? உன் தங்கச்சி அண்ணன். இல்லை, அந்த சக்தி ரொம்ப மோசமத்தான்னா. எந்த சக்தியை சொல்லுதா? மேகலா சக்தியை சொல்லுதா. என்னம்மா விஷயம்னே? சக்தி கட்டினா புருஷனை மதிக்க மாட்டக்கா, மாமியாரை மதிக்க மாட்டக்கா, மாமனாரை மதிக்க மாட்டக்கான்னா. நீ மதிக்கலாம், சக்தி மதிப்பான்னு. கரெக்டா 7:30க்கு நான் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா வாங்க. அவர் சொல்றாரு, எங்க வீட்டுக்காரம்மா வீட்டுல பாக்குறது பூரா டிவி சீரியல் நாடகத்தை பாக்குறாங்கன்னு சொல்றாரு. அது வாஸ்தவம் தான்.
அட்ட இவர் என்ன பார்க்கறாரு தெரியுமா? FTVன்னு ஒருத்தி சொடுக்கு 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 நடந்து 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 போவா. அவள ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ராத்திரி 12 மணிக்கு மேல மிட் நைட் மசாலான்னு ஒண்ணு போடுவான். அந்த மசாலாவை ஆன்னு பார்த்துக்கிட்டு ஏன்னு பார்க்க 12 மணிக்கு 11 மணிக்கும் நீங்க கரெக்டா 9 மணிக்கு கோலங்களால சீரழிஞ்சவனா. என் வீட்டுக்காரி பிரிஞ்சுட்டாங்க தெரியுமாண்ணா? யாரும் உங்க ஆத்தால அப்பறமா பிரிஞ்சுட்டாங்கன்னு தொல்சு அவியும் பிரிஞ்சுட்டாங்க சொல்லுங்க. அந்த டிவியில் நடக்கிற மாதிரி நாங்களும் நடக்கணும்ல ஐயா. எங்கள் வீட்டில் எல்லாமே ரெண்டுயா, எல்லாமே ரெண்டு பையன் இருக்கா. எனக்கு 2 டிவி இருக்கு, 2 கட்டில் இருக்கு. பொண்டாட்டி மட்டும் ஒன்று தானையா இருக்கு. பெண்களுக்கு மட்டும் இப்போ புகுந்த வீடு பிறந்த வீடு 2 வீடு இருக்கு இல்லையா? ஆண்கள் என்ன கேன போயலா சின்ன வீடு பெரிய வீடு வச்சுக்கிட்டா என்ன ஐயா தப்பு? ஐயா நெசந்தா, எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பிறந்த வீடு ஒன்று இருக்கு, புகுந்த வீடு இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் 2 வீடு வேணும் கேக்குறாங்க. அட்ட இன்னொரு வீடு 3வது வீடு ஒண்ணு இருக்கு, மாமியா வீடு. அது வேற வருமா? ஜாக்கிரதை, அதுக்கு போக ஜாக்கிரதைனா 2 வச்சுக்கோங்க ஐயா. ஆம்பளைக்கு அழகு என்னதுயா? மீசையா. மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக முடியுமா? என்ன மீசை இருக்கா? ஆமா மீசை இருக்கா? ஆமா மீசை இருக்குன்னு இந்த ஆண்கள் பூரா சொல்றாங்களே, கரப்பான் பூச்சி கூடயா மீசை இருக்கு? அது எனக்கு மீசை இருக்குன்னு சொல்லுதாயா? உண்மைதான் ஐயா. கரப்பாம்பூச்சிக்கு பொம்பளை பயப்படுதா, கட்டின புருஷனுக்கு பயப்பட மாட்டாங்களையா. நாங்கள் என்னையா செய்ய முடியும்? ஆம்பளைக்கு அழகு மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக முடியுதா? முடியலையே. கரப்பாம்பூச்சி கட்டிங்ஸ் அடிக்கலையே, கட்ட புருஷன் தானே கட்டிங்ஸ் அடிச்சுட்டு வரா. கரப்பாம்பூச்சி மாத்தி போட்டா கட்டிங் அடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த வாழ்க்கை மத்தாப்புவா ராக்கெட்டா புஷ்வானம் ஐயா, புஷ்வானம். இப்படி நான் நின்னுட்டு இருந்தா எப்படியா இங்க இருக்கிறவங்க எனக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? மேலே ஏற போறேன். உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறாய். எனக்கு சேர்ல ஏறணும் போல ஆசையா இருக்கீங்க. உட்கார். ஐயா, இப்ப இந்த அரங்கம் பேச 600 பேர் கலந்துக்கிட்டாங்க ஐயா. அதுல 14 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஐயா. இதுக்கு பல சுற்றுகள் நடந்துடுச்சு ஐயா. அதுலயும் நான் செலக்ட் ஆகி ஒருத்தியா வந்திருக்கேன் ஐயா. இதுவே ஒரு தடைகளை தகர்த்து ராக்கெட்டாய் உயர்ந்தது போல் இல்லையா ஐயா? ஐயா அப்போ அத்தனை சுத்து நடந்தாலும் அத்தனை சுத்தியும் மீறி வந்திருக்கேன்னா சங்கு சக்கரம் தான் சுத்துன்னு கேள்விப்பட்டேன். இப்படி சக்க போடக்கூடிய நீயும் இப்படி சுத்துன்னு சுத்துனதுனால தானே தாயை தடை தாண்டி வந்திருக்கிற. பரவாயில்ல ஐயா. இந்த காலத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கு குழந்தையே வளர்க்க தெரியல ஐயா. அந்த காலத்துல எல்லாம் அப்படி அழகா தாலாட்டு பாட்டு பாடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க சினிமா காசத்தை போட்டு விட்டு கண்ணை திறக்கணும் சாமி அப்படின்னு போட்டா பிள்ளைங்க தூங்குவாங்களா முழிச்சிருப்பாங்களா ஐயா? தூங்கிவாங்களா முடிச்சிருப்பாங்களா? முடிச்சுதான் எடுப்பாங்க ஐயா. அதே மாதிரி எங்க அம்மா எனக்கு மாத்திரை குதுக்க தெரியல ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு காய்ச்சல் அடிச்சிச்சு ஐயா. அப்ப எங்க அம்மா இந்த குட்டிமா மாத்திரை அப்படின்னு தந்தாங்க. எனக்கு மாத்திரையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப எங்க அண்ணி வந்தாங்க. எங்க அண்ணி கிட்ட எங்க அம்மா வந்து இவ மாத்திரையே சாப்பிட மாத்திராலடி என்ன பண்ண அப்படின்னு எங்க அம்மா எங்க அண்ணி கிட்ட கேட்டாங்க. அதுக்கு எங்க அண்ணி எங்க அம்மா காதுக்குள்ள கொச்சா முச்சா அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. என்னது கொச்சா முச்சா? ஆமா அப்படி சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல ஐயா. அப்புறம் எங்க அம்மா அன்னைக்கு குலோப் ஜாமுன் பண்ணி வச்சிருந்தாங்க. குலோப் ஜாமுன் பிச்சு அதுக்குள்ள மாத்திரைய வச்சு திரும்ப அதை மூடி என்கிட்ட தந்துட்டாங்க ஐயா. இந்த குட்டிமா குலோப் ஜாமுன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியே ஓடி போய் குலோப் ஜாமுனை சாப்பிட்டேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் நீ குலோப் ஜாமுன் சாப்பிட்டியா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த
அந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன். ஆனா அதுக்குள்ளே இருக்கிற கொத்தை கசந்துச்சு. அதனால அதை தூக்கி வெளியே போயிட்டேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, எவ்வளோ அதானே உனக்கு தர வேண்டிய மாத்திரை அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஐயா, இந்த வயசுல எப்படி நீ கொட்டை போட்டிருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஐயா, இந்த பெரும்பாலான மக்கள் தடைகளை தகர்த்து ராக்கெட்டா தான் உயர்ந்திருக்காங்க. வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க கணவன் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவங்களையும் வேலைக்கு போகுதல, அவங்களும் வேலைக்கு போல. கடைசி விவாகரத்தே முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த அக்கா நிறைய படிச்சு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. தலை குனிந்து படித்தால் தலை நிமிந்து வாழலாம். இது தடைகளை தகர்த்து ராக்கெட்டாய் உயர்ந்தது போல் இல்லையா ஐயா? இந்த குழந்தை இவ்வளவு அற்புதமாக பேசியது தடைகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையிலே ராக்கெட்டாக உயர முடியும் என்ற அடிப்படையில் இந்த குழந்தை பேசியது. இந்த குழந்தை இந்த அளவுக்கு பேசும்போது இந்த குழந்தையுடைய கதைக்குள்ளே அவருடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெரிய சோகம் புகுந்திருக்கிறது. இந்த பெண்ணுடைய தாயார் அம்சா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம், வாங்கம்மா, இங்க வா. எல்லாரும் இன்னைக்கு இந்த குழந்தை பேசும்போது கை தட்டுறாங்க. ஆனா இந்த குழந்தையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை என்ன தெரியுமா? இந்த அம்மா அம்சா தேவிக்கு திருமணமாகி அவர் கணவரோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரே ஒரு வருடம். அவருடைய வாழ்க்கை ஒரு தொடர்கதையாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் வாழ்க்கை சிறுகதையாகிவிட்டது. இந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தையோட அப்பா இன்னைக்கு எங்க இருக்காரோ, யார் கூட வாழ்ந்துட்டு இருக்காரோ, அவர் சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த குழந்தையை காப்பாற்றி வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இன்னைக்கு பட்டு சட்டுக்கா போட்டு விட்டு இந்த குழந்தையை இப்படி பட்டு பட்டுன்னு பேச வச்சு படிக்க வச்சது யார் தெரியுமா? இந்த தாய் அம்சா தேவி. அது மட்டுமல்ல, தன்னோட கணவர் தன்னோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக இந்த அம்மா வாழ்க்கையை விட்டுட்டு ஓடல. 2000 ரூபாய் சம்பளத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி எம்ஏ படிச்சாங்க. எம்ஏ படிச்சதுக்கு மீண்டும் படித்து எம்எட் பிஎட் படிச்சாங்க. இன்றைக்கு எம்ஃபில் படித்து அந்த தேர்வையும் அவர் எழுதியிருக்கின்றார். இன்னைக்கு கஷ்டப்பட்டு உயர்ந்து 2000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர் 25,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பெண்ணின் தனி மனித போராட்டம். அந்த தன்னுடைய தாயின் அந்த தடைகளை உடைத்து தன் தாய் போராடிய போராட்டத்தை இந்த பிஞ்சு குழந்தை பார்த்த காரணத்தால் தான் இப்படி போடு போடு என்று இந்த பொண்ணு பேச முடிஞ்சது. இந்த குழந்தையால் எப்படி பேச முடியும் என்று யாராவது நினைத்தால் இந்த குழந்தை தன் தாய் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துருக்குது. அதனால இந்த குழந்தை பேச்சு. இந்த ரிஹர்சலுக்கு வந்த பிறகு நான் இந்த குழந்தையை பார்த்துட்டு கேட்ட காலையில், இப்படிலாம் நல்லா பேசுறிய சிவனந்தனா, இதுக்கு காரணம் என்ன? உங்க அப்பாவா? உங்க அப்பாவை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசுறியா நீ மேடையில் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அந்த குழந்தை என்ன சொன்னீங்க? அந்த வார்த்தையே நான் வாழ்க்கையில் சொல்ல மாட்டேன். உங்க அப்பாவை பத்தி நான் பேசுறியான்னு கேட்டதுக்கு அந்த அப்பா என்ற வார்த்தையை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் என்று இந்த குழந்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையோட மனசுல கூட இந்த உணர்வை பாருங்க. உங்க அப்பாவை பத்தி ஏதாவது பேசுவியா? மைக் கொடுங்க. நீ உங்க அப்பாவை பத்தி நல்லா பேசணும்னு சொல்ல, அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? கெட்டவங்க நினைக்கிறேன். அதனால அவரை பத்தி பேச மாட்டியா? உனக்கு எல்லாமே அம்மா தானா? சார், வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரலாம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாருக்குமே தடைகள்ங்கிறது வராமல் வாழ்க்கையே இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு தடைகளையும் படிக்கற்களாக மாற்றி மேலே மேலே முன்னேறணும். இவா 5 மந்த்ஸில் நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அவள் 2 இயர்ஸாக இருக்கும்போது ஸ்டேஜ் ஏற்றினேன் சார். அதாவது கடவுள் கொடுத்த எனக்கு ஒரே கிஃப்ட்டு அப்படின்னா அவர் மூலமாக எனக்கு கொடுத்தாரு. அது இன்னைக்கு நான் வருத்தப்படலை அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு லீட் எ லக்ஸூரியஸ் லைஃப். ஹீ இஸ் லீடிங் இட்.
நான் இந்த பிள்ளைய அவருக்கு முன்னாடி இந்த ஒய்ஃபையும் இந்த பிள்ளையவும் நம்ம விட்டுட்டு போனதுக்கு வருத்தப்படணும்னு நினச்சேன். இப்போ 8 இயர்ஸில் அவள் 80 ஸ்டேஜ் பார்த்துருப்பா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்லுவாங்க இவ வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக வருவான்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட ஊடால ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், உங்கள் பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க, நீங்கள் சொல்லுவீங்க சிவனந்தனா என் குழந்தைன்னு. அப்படி நான் அந்த குழந்தைய ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு. அதுக்காண்டி நான் படித்தேன், கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2000 சேலரியில் வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் ஸ்கூலில். திரும்ப எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போட்டு கொடுத்து நான் இவ ஒரு பிள்ளைக்கு பெற்று எடுத்தேன். வருஷம் 150 பிள்ளை என்கிட்ட படிக்குது. அந்த 150 பிள்ளை என்னை அம்மாவா நினைக்குது. ஒரு காம்படிஷன் போகிறேன்னா நைட்டு 10 மணி ஆகுதா யார் வீட்லேயும் ஏன் மிஸ் இன்னும் லேட்டுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஹம்சா கூட அனுப்பியிருக்கோம், அந்த பிள்ளை பத்திரமா இருக்கோம்பாங்க. அந்த அளவுக்கு கடவுள் என்னைய உயர்த்தி காட்டியிருக்காரு, இன்னும் உயர்த்துவார். என் பிள்ளைன்னு கதறணும். அன்னைக்கு அந்த பிள்ளை என்ன முடிவெடுக்குதோ அது. ஆனால் இவ உயரணும், அதுதான் கடவுள் எனக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட். நன்றி. இப்படி இந்த அம்மா பேசும்போது ஒரு அழகா ஒரு கருத்தை சொன்னாங்க. அவங்களுடைய கணவன் அந்த குழந்தையை விட்டுட்டு போனது ஒரு ஸ்டேஜ். ஆனா அந்த ஸ்டேஜை நினைச்சு இந்த அம்மா மனசு உடைஞ்சிருந்தாக்கா இந்த குழந்தை இத்தனை ஸ்டேஜ் ஏறி இருக்கவே முடியாது. அந்த ஸ்டேஜை மறந்துட்டு ஒரு பெண் போராட முடியும் என்று தடைக்கற்களை உடைத்துக் கொண்டு படிக்கற்களாக வந்த காரணத்தால் தான் இவரும் உயர்ந்திருக்கிறார், அந்த குழந்தையும் உயர்ந்து நிற்கிறது. இந்த பெண்ணின் அந்த வைராக்கிய குணத்தை பாராட்டுகிறேன். வாழ்க, வளர்க. இறைவன் ஒன்று உங்களை மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பார்.